ராகு ஒரு மிடில் கிளாஸ் பையன், சின்னதா ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சு அதுல வர காசு ஃபேமிலி கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ராகு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அவனுக்கு ஒரு கல்யாண ஆர்டர் கிடைக்குது. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்டு கூட எடுத்துட்டு போய் பரிமாறிட்டு இருக்கான். அப்ப சந்தியாவை பார்க்கறான். சந்தியா வேற யாரும் இல்ல, ராகுவோட கிளாஸ்மேட். ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்க பேசிட்டு இருக்கும்போது சந்தியாவோட அப்பா பாத்துறாரு. பிரச்சனையாகி ரெண்டு பேரும் அப்ப இருந்து பாத்துக்கிறது கட் ஆயிருக்கும். இப்படியே 2 வருஷம் போயிருது. ஆனாலும் ராகுனால சந்தியாவை மறந்துடவே முடியாது. ராகுவுக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது நீண்ட நாள் கனவு. அவனு ஹோட்டலுக்கு ஒரு இடத்தை பார்த்திருப்பான். பணத்துக்கு சீட்டு போட்டிருப்பான். திடீர்னு அந்த சீட்டு சேர்த்துனவனும் பணத்தை ஏமாத்திட்டு போயிடுறான். இதனால ராகுவும் மனசுடைஞ்சு போயிடுறான். நைட்டு பகலுமா பயங்கரமா உழைக்கிறான். கிடைக்கிற சின்ன சின்ன ஆர்டர்ஸ் கூட ரொம்ப சூப்பரா செஞ்சு தரான். இருந்தாலும் பணம் போயிருச்சுங்கிற சோகத்துல யார் கூடயுமே பேசாம இருக்கான். இதை கவனிச்ச அவங்க அப்பாவும் அவங்க நிலத்தை சேல்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்றான். அந்த நிலத்தை வாங்க போறவரு சந்தியாவோட அப்பா தான். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சந்தியாவோட அம்மா சந்தியா கிட்ட இந்த இடத்துக்கு பக்கத்துல ஹைவே வர போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்தோட விலை 10 மடங்கு ஏறுன்னு சொல்றாங்க. இதை கேட்டது சந்தியா ராகுக்கு கால் பண்றான். அவனும் அவங்க அப்பா பக்கத்துல இருந்தகாட்டி போனை கட் பண்ணி விடுறான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் வெளியே வந்து சந்தியாக்கு கால் பண்றான். சந்தியாவும் இடத்தை சேல்ஸ் பண்ணிடாத, அதோட விலை 10 மடங்கு ஏற போகுதுன்னு சொல்றா. அதை கேட்டது ராகுவுக்கு தூக்கி வாரி போடுது.